Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெரஸ் கார்டன் வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டன் சொன்னால் வந்து நம்மளால் ரொம்ப பெருசாக இருக்கும்னா நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பிகினராக இந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருக்குது. டெரஸ் கார்டன் வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு என்னென்ன சீட்லாம் போட்டிருக்கேன், அது எப்படி இப்படிலாம் க்ரோத் ஆகிருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டெரஸ் கார்டன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வெடிக்குள்ள போகலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு செடி சீட்லாம் விற்கிற ஷாப்பு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் செடிலாம் எல்லாமே இருக்குது. முருங்கீரை, பப்பாளி, அது மட்டும் இல்லாமல் ரோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி சொன்னாங்க, சின்னதுலேயே முளைக்கும், அந்த மாதிரி பூ வரும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது. இங்கேருந்து தான் நாங்கள் ஒரு சில சீடெலாம் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த சீடு. தக்காளி வாங்கியிருக்கேன். வாங்கிட்டதுக்கப்புறம் தான் தோணுச்சு பேசாமல் வீட்டில் இருக்க தக்காளியே போட்டுக்கலாமா, அந்த மாதிரி தான் தோணுச்சு. இது பின்னாடியே இது எப்போ பேக் பண்ணாங்க, இது வேலிடிட்டி என்றைக்கு வரைக்கும் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 ரூபா சொன்னாங்க ரேட்டு. எல்லா சீடும் மோஸ்ட்லி 20 ருபீஸ் தான் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது வந்து கொடி கிடையாது, செடி அவரைக்காய், ஹைப்ரிட் சீட் தான். இது செடியிலே அவரைக்காய் முளைக்கும், அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சீடு வாங்கினேன். இது கலரே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. வளர்ந்தால் தான் தெரியும் எந்த கலரில் வரும்ன்ட்டு. இது வந்து கத்திரிக்காய் சீடு. நான் இந்த 4 சீடு தான் வாங்கினேன் இப்போதைக்கு. செடி கடைக்கு போன முக்கியமான காரணமே இதுதான். நித்தியம் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அழகாக வீட்டு வாசலில் நட்டு வச்சுட்டு கொடியை ஏற்றி விட்டால் மொட்டை மாடிக்கு அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்காக தான் இந்த பள்ளம் தோண்டி இந்த மாதிரி கம்பெல்லாம் போட்டு இதை நட்டு வச்சோம். இது வளர எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்டால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் ஆகும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது எத்தனை மாதத்தில் வளருதுன்ட்டு. நான் செடி வளர்க்க தொட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை. வீட்டில் இந்த கேனு, உடஞ்சி குடம் அந்த மாதிரி தான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கேனு, குடம் இதெல்லாம் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மண் பார்த்திங்கன்னா நாங்கள் அதே கடையில் தான் வாங்கினோம். மூட்டை 100 ரூபான்ட்டு சொன்னாங்க. இதில் உரம் எல்லாம் கலந்து தான் விற்கிறாங்க. இது நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறதுனா நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நல்லா உடைச்சி விட்டு இது உள்ளே சேர்த்துக்கோங்க. இதேமாரி எல்லா டப்பாலையும் மண் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. மண் போடும்போது நீங்கள் ஃபுல்லாக நிரப்ப வேணாம் மண்ணை, ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உரம் எதனாச்சும் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மண்ணில் நிறைய மண்புழு இருக்கிறது நல்லது. அப்போ தான் வேர் நல்லா உள்ளே போகும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் எதனாச்சும் கல் அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. நான் தான் ஃபஸ்ட்டு விதை போடுவேன்ட்டு தக்காளி விதை நான் எடுத்து போட்டுவிட்டேன். எவ்வளோ போடணும்லாம் கிடையாது, நிறைய தான் அப்படியே போட்டு விட்டேன். முளைச்சதுன்னா வேறு எதுலனாச்சும் மாற்றிக்கலாம், அதுக்காக நிறைய விதை தான் போட்டு விட்டேன். அது மேலேயே அப்படியே கொஞ்சமாக மண் எடுத்து தூவி விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப அழுத்திலாம் விதை மூடக்கூடாது. லைட்டாக அப்படியே மண் மட்டும் எடுத்து லைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மட்டும் போட்டு விட்டுட்டேன். போட்டது இதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டேன். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்படியே லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மா 2வது கத்திரிக்காய் விதை போட்டாங்க. அவங்களும் நிறைய வளர்ட்டோன்ட்டு நிறைய எடுத்து கையில் எடுத்து போட்டு விட்டாங்க.
அவரைக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டாச்சு. வெண்டைக்காய் அவரைக்காய்லாம் போட்டுட்டோம். எல்லாத்துலேயும் ரொம்பலாம் மண் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக விதை க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மண் போட்டு விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. அதனால் எல்லா விதையும் போட்டாச்சு. இது முளைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். போட்டு 2 நாளாக எதுவுமே வளரல. இப்போ பார்க்குறீங்களா, இது 3ஆவது நாள். இது லைட்டாக செடி மாதிரி வந்திருக்குல, அதெல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் நான் போட்டது தக்காளி செடி. நாங்கள் இதை பார்த்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்தோன்னா நாங்கள் போட்ட விதைலாம் இப்போ தான் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். நாங்கள் அதை 2 பார்த்து செடி நாங்கள் போட்டது தக்காளியை நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது தான் ஆக்சுவலாக வெளியில் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வளர 2 நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி வெளியில் வர. இதுக்கு மேலெலாம் நான் அப்படியே வீட்டில் இந்த வேஸ்ட்டாக காய் அந்த மாதிரிலாம் எதனா வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்து அப்படியே மேலே போட்டு வச்சுறது. இது அம்மா கத்திரிக்காய் போட்டாங்க. அந்த கத்திரிக்காயிலேருந்து ஒரே ஒரு செடி மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அந்த விதையிலேருந்து செடியாக லைட்டாக முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் தான் நல்லா தெரிகிற அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு. வெளியில் 3 முளைச்சிருக்கு. இது வேறு ஏதோ செடி. இதுவும் நாங்கள் அவரைக்காய் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் அது அவரைக்காய் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த 3 தான் முளைச்சிருக்கு அவரைக்காயில். அந்த சைடு ஒன்று முளைக்க ஆரம்பிக்குது. 4th டே மார்னிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி முளைச்சிருக்கு. நான் போட்ட தக்காளி இது. அம்மா தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் எதுவுமே முளைக்கலன்ட்டு. இது வெண்டைக்காய் நல்லா முளைச்சி வந்திருக்கு. வெளில செடியாகவே தெரியுது. இதேமாரி அவரைக்காய் இதுவும் நல்லா முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் செடிலாம் இப்போ தான் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கூட செம்ம மழையில் விட்டால் செடி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் அந்த மூடி வச்சு சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் செடி போட்ட ராசி மழை பிச்சுக்குது. அதனால எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாதுகாப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்குது பாருங்க. இப்போ தான் செடி வளருது. ஸோ அதுக்குள்ளே மழை பெஞ்சால் தாங்காது. அதனால் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வெயில் வச்சுதுன்ட்டு சரி கவரெல்லாம் எடுத்துகிட்டு விட்டால் செம்ம மழை பெஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துலேயே. இப்போல்லாம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதே தெரிய மாட்டேங்குது. இதில் பாதி செடி நல்லா மழையில் சின்ன செடி இப்போ தானே வளர்ந்துருக்கனால எல்லாம் சாஞ்சிச்சு. அந்த பக்கம் மண்ணும் நல்லா சரிஞ்சிச்சு. அழகான செடியும் போய்விட்டது. தண்ணி தேங்கி எங்களை தான் பாரு எவ்வளோ தண்ணி இருக்கு. அழகாக 2 நாள் வந்து காய் 2 நாளும் காய். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நல்லா வெயில். வீட்டில் அந்த வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எத்தனை அப்படியே இது மாதிரி தான் சேர்த்து வச்சு அதை அப்படியே காய வச்சு செடிக்கு போட்டு விடுவேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி இதுவும் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து அப்படியே நட்டு வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் நம்ம கேன் வைக்கணும்ல அதோட டாப் ஏற்றிருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி புதினாக்கெலாம் மோஸ்ட்லி ரொம்ப பெரிய டப்பாலாம் வேணும்ல அவசியம் இல்லை.
இந்த மாதிரி இது வாட்டர் கேனு அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ நான் அதை எடுத்து அதில் மண் போட்டு கொத்தமல்லி நட்டு வைக்க போகிறேன். மண்ணெலாம் போட்டாச்சு. இப்போ அதில் லைட்டாக சின்னதாக கேப் மாதிரி வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு போகிறேன் மண் போட்டு. இது வளருமா வளராதா எனக்கு தெரியாது, டவுட்டில் தான் நட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் வராதுதான் இல்லையான்ட்டு. வளர்ந்தால் நல்லாயிருக்கும், வளரலாம்னா பார்த்துக்கலாம். அடுத்த முறை வேறு எதுனாச்சும் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் புதினாவும் வீட்டில் இருந்தது, அதுவும் கீறிட்டு அதோட காம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நட்டு வைக்கணும். புதினாக்கு மண்ணெலாம் போட்டாச்சு. இப்போ புதினாவில் தடியாக இருக்க காம்பெலாம் மட்டும் எடுத்து நான் நட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தடியாக இருக்க காம்பு மட்டும் எடுத்து அது லைட்டாக ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா மண்ணை சொருகி மட்டும் விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக மண்ணை மட்டும் அப்படியே சும்மா லைட்டாக அழுத்தி வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் புதினாவை சொருகி வச்சுருக்கேன். பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி டவுட்டு தான், வளருமா வளராதா தெரியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா பழுத்து போன பச்சை மிளகாலாம் இருக்குது. பச்சை மிளகாய் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுலேயே சும்மா தூக்கி போட்டு நிறைய வளர்த்துருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த பழமான பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்து அப்படியே அதில் கொட்டி விட்டுட்டேன். இதில் ரொம்ப பழமாக இருக்க சீடு மட்டும் எடுத்து கொட்டி விட்டுட்டு மீதெல்லாம் காய வச்சிடலான்ட்டு பழமாக இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டேன். சீடு எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா சீடையும் நல்லா கொட்டி விட்டுட்டேன். மழை பெஞ்சனால மண்ணெல்லாம் நல்லா ஈரமாயிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. நல்லா தண்ணியாக அது மேலே கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி மண் எடுத்து தூவி விட்டாச்சு. இங்கே பாருங்க, இந்த மழை படுத்துகிற பாடு இருக்கே பாடு. ஆமா, நீ என்ன சொல்ற இந்த மழை பத்தி? லூசு மழை. என்னடி அதெல்லாம் நினைச்சு வைக்கிற? நினைக்கல. சரி தள்ளுடி. இந்த கிளைமேட்டை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? மழை பெஞ்சது இப்போதான், அதுக்குள்ள வெயில் வருது. எப்படி சுளின்னு வெயில் அடிக்கிட்டு வர. இப்போ போய் நான் க்ளீன் பண்ண நேரம் வந்து விட்டது. போயிட்டு க்ளீன் பண்ணுறேன். திருப்பியும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ ஆல்ரெடி மடியில் நனைச்சி செடியெலாம் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால எடுத்துன்னு போய் திருப்பி சன்லைட்டில் வைக்கலான்ட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். எல்லா செடியும் மேலே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த சாஞ்சி இருக்க செடி அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் செடியில் பூச்சி கடிச்ச மாதிரி அங்கங்கே செடியில் ஓட்டையாக வந்திருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி வைக்கணும். இது பாருங்கள், வளரும் போதே அப்படி தான் வளர்த்தது, ஏன்னு தெரியல. அதை கட் பண்ணி விடணும். பூச்சி மருந்து வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் சரி கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி முளைக்குதுன்ட்டு பார்க்கலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறேன். ரெண்டு மூணு இலையில இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, ஓட்டையாக. வளரும் போதே அப்படி தான் வருது.
கட் பண்ணி விட்டு அதில் வளர்த்தா பார்ப்போம். சரி, இந்த சைடும் ஒரு செடியில் அப்படி தான் வந்திருக்கு. அதையும் கட் பண்ணி விட்டுறலான்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்தமாகவே கட் பண்ணிடலாம் அந்த காம்பு அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அதில் வந்து புதுசாக செடி வளர்த்தான்ட்டு பார்ப்போம். தக்காளி செடியிலையும் மழை பெஞ்சு நல்லா ஒரு பக்கம் அந்த மண்ணே சரிஞ்சிச்சு. அங்கே கொஞ்சம் மண் போட போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் எல்லா செடியும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன்.